மர்கட்டா மோலில் தான் நான் போக போகிறோம். அது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா அங்கே தான் எனக்கு துபாய் லைஃப் தொடர்ந்துச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். டிரைவர் எங்கேயோ இறங்கி போயிட்டாரு. பஸ்ஸை பார்ப்போமா கைஸ்? ஸோ இங்கே தான் நம்ம டேக் பண்ணணும். இந்த டிஸ்பிளே விழுகும். ஸோ இந்த இடம் வந்து கை கால் இல்லாதவங்களுக்கு டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே சார்ஜர் கொடுத்துருவாங்க, கேபிள் சார்ஜர். ஃபுல் டிஸ்பிளே ஒன்றும் இருக்கும். பஸ் டிரைவர் சீட் கைஸ், அவரை காணா. ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம். சரி, இப்போ வந்தோம் நம்ம இடத்துக்கு. இதுதான் மர்காட்டா மால் கைஸ். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். அவ்வளோ அழகாக இருக்கும். வெளியிருந்து நம்ம பார்க்கலையே அந்த கலரு, அந்த டோனே வித்தியாசமாக தான் இருக்கும். சும்மா தள்ளி கூட போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு போனது வாங்க போவோம். இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் கைஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் தொடங்குச்சு. இந்த மாலுக்குள்ளே தான் நான் துபாயில் இந்த ஃபர்ஸ்ட் வேகன்சி செட் ஆகிருந்துச்சு. ஸோ செகண்ட் திங்ஸ் வந்து இது யுனிக்கான மால் ஒன்று, துபாய் சிட்டிலேயே யுனிக்கான மால். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து இத்தாலியனோட கிளாசிக் டைல், அந்த ஓல்ட் ஸ்டைல் வைப்பில் உங்களுக்கு எல்லாமே கட்டியிருப்பாங்க. டைல்ஸ்லேருந்து எல்லா ஸ்டைலுமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த நிறைய பேர் காமிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாதும் கூட. நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி துபாயில் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ். துபாய் வெதரே நல்லா இருக்குது. என்னென்ன மழை, ஏர்லி மார்னிங்லேருந்து மழை, ஈவினிங் ஒரு 3 மாதிரி தான் ஸ்டொப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்தாச்சு, கேமராவே எடுத்துக்கிட்டு. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ப்ளாகர் ஆகலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய். ஆனால் பயமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டு நம்ம சரியாக செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. அது பெரிய டஃப்பான விஷயம். எடிட்டிங்கும் தெரியா, ஒன்றும் தெரியா, கேமரா ஆங்கிளும் எதுவுமே தெரியா. வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்ரீலங்கா போகலான்னு தான் பிளான். ஆனால் சுச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுனால துபாயிலே இருக்கும். எல்லா வேகன்சியும் இங்கே ஹோட்டல்லாம் மூட தொடங்கிட்டாங்க. வேகன்சியும் குறவாக இருக்குது. அதுதான் கேமரா தூக்கிட்டு ப்ளாகிங் பண்ணலான்னு அப்போ எல்லா அனுபவம் தானே. ஸோ நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே செட் ஆகுது HM ஸ்டோர் கைஸ். நான் உள்ளுக்கு என்ட்ரு ஆகணுன்னே எனக்கு செட் ஆகினவர் இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் செட் ஆகினார். ஸோ அவரோட சின்ன கையோடு செட் ஆகுனா அவரோட கதைக்கலாம் அப்படின்னு. ஸோ அவரோட கொஞ்சம் கதைக்கிற வீடியோ கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அந்த பழைய கையோடு தான் அது. என் ஃபர்ஸ்ட் ரூம்மேட் இவன் தான் கைஸ். ஸ்ரீலங்கன் டைட்டால் என்ட்ரன்ஸ் கேரியர், துபாய் கேரியரில் இவங்களோட தான் இருந்தோம். வாங்க, நம்ம இந்த ஷாப்பில் வேலை பார்க்குறோம். எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. என்ன சொல்கிறீங்க? நாட்டில் இருக்கையா சொல்கிறீங்க, துபாய் வரையா சொல்கிறீங்க? நாட்டுக்கு போவாங்க. நாட்டுக்கு போனால் 460 ரூபா பெட்ரோல் ஒரு லீட்டர். துபாய் வாங்க, என்ன போக போட்டாலும் சேஃப் கண்ட்ரி. சேஃப் கண்ட்ரி. கம் டு துபாய் ஹபீபி. ஸோ இவர் பார்க்குற வேலை வந்து இன்ஷா ஷாப் கைஸ். சூப்பர் மார்க்கெட்டில் பிக் பண்ணத்தான் இருக்குது. ஸோ சேலரி மட்டும், அவங்களோட சேலரி எவ்வளோ மாதிரி போகுது? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 4500. 4-5 என்னை விட பெரிய சம்பளம் கைஸ். டிபெண்டிங் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, ஃபாஸ்ட் பிக்கரும் கூட. ஸோ இப்படி பிக் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எடுக்கணும் டிவைஸ் இதில் எடுக்கணும். எடுத்து ரைட் எடுத்து இந்த பார் கோட் இந்த பார் கோட் தானே QR கோடில் பார் கோட். இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணணும். ஈஸியான ஜாப் தான். நான் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். நான் வேலை செய்கிற இடத்த காய்க்கிறேன். ஸோ புச்சரி லைஃப் கொஞ்சம் டஃப். இவரும் உங்களோட மேட் தான். ஆமாம் கை, இந்தியன் கை. How are you my brother? Alhamdulillah. How are you? How's life? All good. All good? How is the Mercato? It's good? Nice. Mercato is nice. So this is my first store. I worked here first time when I came. You told me. Yeah. You told me when you were in Medan. Oh. You told me. So how's the life? Here. You know? Yeah. You explain me about this. Yeah. You told me, na? Yeah. Mercato is very good. Yeah. This. Yeah. It's very nice, right? I remember. Yeah. Mercato is very nice. Yeah. Okay. See you.
ஸோ உள்ளே வந்து பார்த்தா பிராண்டட் க்ளோத் அண்ட் சம் ஃபுட் கார்னர். துபாயில் ஓல்டஸ்ட் மால் ஒன்றில் இதுவும் ஒன்று கைஸ். ஸோ மர்காட்டா மால் செம்ம ஃபேமஸ். ஸோ நான் வேலை பார்க்குற இடத்துலையே இது தான் நம்பர் 3க்கு இருக்குது. ஸோ சேல்ஸ்லேயும் அப்படித்தான், பிஸியும் அப்படித்தான். ஸோ தலைமை யாருன்னு தெரியுதா? உள்ளுக்கு நான் போக விரும்பலை. ப்ரைஸை கேட்டு எதுவும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது வேறு பிரச்சனை. ஸோ கைஸ் சூப்பர் வியூ ஒன்று இப்படி தான் முடிஞ்சு. ஸோ உள்ளே போன மர்காட்டாவுக்குள்ளே பழைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் மீட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் 2 years அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வேலை செஞ்ச இடத்துலையும் புது ஆட்கள் தான் இருந்தாங்க. மோஸ்ட்லி பழைய ஆட்கள்லாம் இல்லை. நிறைய பேர் யூரோப் போய்த்தாங்க, மேனேஜர்ஸ் 2 பேர் ஆஸ்திரேலியா போய்த்தாங்க. மற்றவங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொரு பையன் கொரேஷியா போயிருக்கான். ஸோ துபாயிலேருந்து யூரோப் போகலாம், சரியாக கிடைச்சா யூரோப் போகலாம். எல்லாத்துக்கும் டைமிங்கும் முக்கியம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ கடவுளோட அருள் இருந்தால் போகலாம், யூரோப் போகலாம். ஸோ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும் கைஸ். ஸோ கைஸ் எல்லாமே பிராண்டட் ஏரியாங்க தான். ஸ்ரீலங்கா திரும்ப வார ஐடியாவும் இல்லை. வந்தால் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி வரணும். வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அழகாக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடணும். ஸோ இந்த சம்பளத்துக்கு அதெல்லாம் அச்சீவ் பண்ணவும் இயலாது. மர்காட்டா மால் மேலுமே அழகாக இருந்துச்சு, ஆனால் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மெயின் ரீசன். உள்ளுக்கு கேமராவை எடுத்து போவேன்னு சொல்லித்தாங்க. ஃபோனில் ஷூட் பண்ண சொன்னாங்க. நம்மக்கிட்ட ஒரு டப்பாக ஃபோன் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ண இயலாது. ப்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் என்னத்தை ப்ளாக் பண்ணுறதுன்னு தெரியாது. கண்டென்ட் க்ரியேட்டர் ஆக இயலாது. தனியாக ஒரு டபுள் ஒன்று இருந்தால் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகலாம். ஸோ டே இன் மை லைஃப் ரொட்டீன் போடணும். மெயினாக துபாய் லைஃப் நல்ல லைஃப் ஒன்று. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது சரியான மாதிரி கஷ்டம் இந்த உலகத்தில். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. துபாயில் நியூ ஸ்கில் ஜாப் திறந்து அதுக்கு காம்படிட்டிவ். இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கைக்கிட்ட இருக்கும். உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் செம்மையாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் நினச்ச ஒரு கலர்ஃபுல் லைஃப் ஒன்று வாழலாம். ஸோ சேலரி மட்டும் கொஞ்சம் கூடயாக இருந்தால் பெஸ்ட். ஆனால் விசிட் வீசாவில் மட்டும் துபாய் வராது. விசிட் வீசா துபாய் வந்தீங்கன்னா கஷ்டம் மக்களே, சரியான மாதிரி கஷ்டம். நீங்கள் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு தான் நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கும் லைஃப். ஜாப் தேடணும். அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வீசா முடிய போகுதுன்னு ஏதாவது கிடைக்கிற ஜாப் ஒன்றுக்கு போவீங்க. ஸோ வாரத்துக்கு முன்னுக்கு யோசிச்சுக்கங்க உங்களோட மென்டல் ஸ்ட்ராங் எப்படி, நீங்கள் எப்படின்னு. எதாக இருந்தாலும் போராடுவீங்களா, முட்டி மோதுவீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது இங்கிலீஷ் நல்லா கொஞ்சம் பேச தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்கன்னா அது நல்ல பெஸ்ட். 2 வருஷம் வந்து ஒரு ரூபா கூட சேர்த்து இல்லை, எல்லாம் அப்படி இப்படின்னு செலவாயிருச்சு. ஸோ அடுத்த 2வது வருஷம் நிறைய கோல்ஸுங்க இருக்குது. ஸோ அதுங்களையும் பார்க்கணும். அதெல்லாம் செட் ஆகுனா கூட கைஸ். ஸோ கைஸ் இதோட நம்மளோட ப்ளாக் முடியுது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மோர் வியூஸோட இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட வாரம்